அதாவது நீங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு இது போன்ற ஒரு விவாதம் இது தொடர்ந்து தான் இருந்துச்சு. முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கும் இதே போல் ஒரு விவாதம் தொடர்ந்து கொண்டு தான் இருந்தது. இன்னொரு என்டி ராமராவ் என்கின்ற புனிதவர் அவரை வந்து சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மா அப்படின்னு என்டி ராமராவ் போகும்போது இவர் தானே சாமின்னு காலில் வந்து கும்பிடுவாங்க. அவரே வந்து லக்ஷ்மி சிவபார்வதி அப்படிங்கிற ஒரு பெண் தோழியோடு தொடர். இப்போ விவேகானந்தருக்கே வந்து ஒரு பெண் தோழி இருந்ததாகவும் இல்லைங்க, பெண் தோழிகள் வந்து அவர் வந்து ஒரு பெரிய கட்ட பிரம்மச்சாரி இருந்தாலும் அவருக்கு வந்து உதவியாளர்கள் பெண் தோழிகள் இருந்தாங்க. அவங்களோட மகாத்மா காந்தி அவர் நடைப்பயணம் போகும்போது உதவியாளர் பெண் உதவியாளர். ஏன் அப்போ வந்து திருசாவை பெண் உதவியாளர் எடுத்துங்க. காந்தியையும் விவேகானந்தரை ஒதுக்கி வச்சுட்டு நீங்க சொல்லக்கூடிய விஷயம் நாட்டுல இருக்கிற தலைவர்கள் எல்லாருக்கும் தமிழ்நாட்டுக்கு அல்லது இந்தியாவுக்கு ஒரு ஸ்டேட்டுக்கு முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னா மனைவியை ஒதுக்கி வச்சுட்டு இன்னொரு நடிகை கூட போகணுமா? அப்படி இல்ல பிரம்மச்சாரியா வரணுமா? இல்ல பிரம்மச்சாரியா வந்தா தான் முதலமைச்சர் ஆக முடியுமா? மனைவிகளோட இருக்கலாமே. மனைவிகளோட மனைவியோடு சேர்ந்து வாழலாமே. மனைவியோடு சேர்ந்து வாழ்வது தனிப்பட்ட விஷயங்க. அது அவங்க